Hello everyone, thanks for coming and watching my videos. Hope you all had a good time celebrating Deepavali with your friends and family. எங்கள் ஆத்தில் தீபாவளிக்கு என்ன பக்ஷணம் பண்ணோம் பார்க்கலாமாங்க. நான் வந்து காலா ஜாமுன் அண்ட் முறுக்கு பண்ணினேன். இன்ஃபேக்ட் இந்த முறுக்கு ரெசிபி கேட்டால் நீங்களே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ரெசிபி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஐ saw few வீடியோஸ் ஆன் இட். ஸோ ஐ தாட் ஐ வில் ட்ரை இட் அவுட். அது ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும்ல, அதனால் ட்ரை பண்ணலாம் சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் 1 கப்பு உளுத்தம் பருப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வர வச்சுக்கணும். சாஃப்டாக வேகணும் அது. கொஞ்சம் பச்சை மிளகா ஜீரகம் சேர்த்து மிக்சியில் போட்டு அதை வந்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 கப்பு ரைஸ் ஃப்ளோர் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதில் உப்பு, பெருங்காயம், எள்ளு, ஓமம் எல்லாமே போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நாழியை வச்சு நீங்கள் முறுக்கு புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம் கிளாத்தில். இது நான் என்கிட்ட பேப்பர் தான் இருந்தது, அதில் வந்து பண்ணியிருந்தேன் நான். பட் அதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்கள் எடுத்து. இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் டேரெக்டாக போட்டு நீங்கள் அதை பொரிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்லி திங் இஸ் இது வெள்ளையாகவே இருக்கும் முறுக்கு. ஸோ அந்த பதம் நிற்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டா போதும். நீங்கள் முறுக்கெல்லாம் புழிஞ்சு வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த பபிள்ஸ் நின்னாச்சுன்னா ஆயாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அப்போ இந்த மாதிரி எடுக்கிறச்சு அது டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். அதனோட இது வெள்ளையாகவே தான் இருக்கும் இந்த முறுக்கு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி. ஏன்னா நான் 1 கப்பு ஃபுல்லாக உரத் தால் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ இட் இஸ் ரியலி டேஸ்டி அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் ரெசிபி வித் யூ. See how it looks. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனுக்கு வந்து நான் கிட்ஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணேன் எம்டிஆருக்கு பதிலாக. அதை வந்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுப்பேன். ஏன்னா காலா ஜாமுன் டைப்பில் பண்ணணும். அப்படி பண்ணினா என் பசங்களுக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் சுகர் சிரப்புக்கு வந்து இது ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணேன். அதான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். அதில் என்ன பெரிய ரெசிபி இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நல்லா வருமா குலாப் ஜாமுன். இங்கே வந்து லோ ஃப்ளேமில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் கட்டியாக பிசைஞ்சதுனால நல்லாவே அது ஃப்ரை ஆகும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சிரப்பில் அது நல்லா சோக்கான பிறகு எடுத்து வச்சுடுவேன். அவ்வளோதாங்க. We enjoyed these dishes celebrating Diwali. Hope you did the same. See you all in the next video. Be happy and stay positive.